ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்னைக்கு நாம ஜான் கீட்ஸோட லெட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அவர் மொத்தம் வந்துட்டு 215 லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. அதில் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிற 4 இம்பார்ட்டண்ட்டான லெட்டர்ஸோடைய சம்மரி தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜான் கீட்ஸை பற்றி பார்க்கலாம். ஜான் கீட்ஸ் வந்து 1795 பிறந்திருக்காரு, 1821 இறந்துட்டாரு. ஜான் கீட்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ரொமான்டிக் போயட், ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இருந்திருக்காரு. பட் வந்துட்டு அவருக்கு மெடிசன் பிடிக்காததுனால வந்து அஸ் அ போயட் வந்து கன்வெர்ட் ஆயிட்டாரு. அதே மாதிரி ஜான் கீட்ஸ் வந்துட்டு டில் ஹிஸ் டெத் அவர் வந்துட்டு மெடிக்கல் ப்ரொஃபஷனையும் சைடில் வந்துட்டு படிச்சுக்கிட்டே தான் இருந்தார், மெடிசன் படிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் போயட் அப்படிங்கிறதையும் போயம்ஸும் வந்து எழுதிட்டே இருந்தார். அவர் வந்து 25 வயசுல இறந்துட்டார் பிகாஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ். அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட எபிடஃப்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஹியர் லைஸ் ஒன் ஹூஸ் நேம் வாஸ் ரிட் இன் வாட்டர் அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் கடைசியாக அவருடைய இறக்குற தருவாயில் வந்துட்டு லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. முக்கியமாக வந்துட்டு அவருடைய பர்சனலாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. மொத்தம் வந்துட்டு 250 லெட்டர்ஸ்க்கு மேலே எழுதியிருக்காருன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ 250 சர்வைவிங் லெட்டர்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான 4 லெட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா லெட்டர்ஸுமே மோஸ்ட்லி பர்சனல் அண்ட் சப்ஜெக்டிவாக இருந்தாலுமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டியில் தியாலஜி படிச்சிருக்காங்க, இல்லாட்டி வந்துட்டு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக லிட்ரேச்சருக்கு வந்துட்டு ஓரியன்டாக இருந்தனால அவங்க கிட்ட சில லிட்ரரி டிஸ்கஷன்ஸும் வந்துட்டு அவருடைய பர்சனல் லெட்டரில் பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்துட்டு எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் அண்ட் பொயட்ரி எப்படி இருக்கணும், இமேஜினேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கான்செப்ட்ஸையுமே வந்து பர்சனல் லெட்டர்ஸில் வந்து பிளெண்ட் பண்ணி எழுதியிருக்கனால தட் லெட்டர்ஸ் ஆர் பர்சனல் அண்ட் பிளெண்டட் வித் சம் ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இவருடைய லெட்டர்ஸ் எல்லாம் யார் எடிட் பண்ணா அப்படின்னா, மௌரி பக்ஸ்டன் ஃபார்மன் அப்படின்றவர் தான் வந்துட்டு எடிட்டும் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற 4 லெட்டர்ஸ் நான் சொல்கிறேன். லெட்டர்ஸோட டைம்லைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பெஞ்சமின் பெய்லிக்காக 22 நவம்பர் 1817 வந்து எழுதியிருந்தாரு. செகண்ட் லெட்டர் வந்துட்டு ஜான் டெய்லருக்காக வேண்டி 27 பிப்ரவரி 1818 எழுதியிருந்தாரு. தேர்ட் லெட்டர் வந்து JH ரெனால்ட்ஸ்க்காக வேண்டி 3 மே 1818 ஒர்க் எழுதியிருந்தாரு. ஃபோர்த் லெட்டர் வந்துட்டு வுட் ஹவுஸ் அப்படின்ற சருக்காக வேண்டி 27 அக்டோபர் 1818 எழுதியிருந்தாரு. ஸோ இந்த 4 லெட்டர்ஸ் ரொம்ப பர்சனல் அண்ட் சப்ஜெக்டிவும் கூட. இந்த 4 லெட்டர்ஸ் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதும் போதுமே அவங்க அதில் வந்துட்டு நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, இமேஜினேஷன் சொல்லி லிட்ரேச்சர் வந்து பிளெண்ட் பண்ணி ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ்லாம் பிளெண்ட் பண்ணி தான் எழுதியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் டு பெஞ்சமின் பெய்லி. ஸோ பெஞ்சமின் பெய்லி யார் அப்படின்னா, நம்ம கீட்ஸோட ஃப்ரெண்ட் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் தியாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட். தியாலஜினா என்ன அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் காட். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியை படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் பெஞ்சமின் பெய்லி. ஸோ கீட்ஸுக்கும் பெஞ்சமின்க்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லிட்ரரி கனெக்ஷன் இருக்கு. அவங்க எப்பயுமே தியாலஜியும் லிட்ரேச்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கீட்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட என்டிமியன் அப்படின்ற அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் எழுதிட்டு இருக்கிறத முடிக்கணும்னு 1 மாசம் வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போகாம லீவ் போட்டுறாரு. ஸோ அந்த லீவ் கேப்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பெஞ்சமின் பெய்லிக்கும் கீட்ஸுக்கும் ஒரு காமனான ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேர் யார் அப்படின்னா ஹெய்டன். ஹெய்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஹர்ட்ஃபுல்லான லெட்டரை பெய்லிக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஸோ பெய்லி வந்து ரொம்ப சோகமா இருக்காரு. ஹெய்டன் தன்னோட இந்த மாதிரி தன்னை வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீட்ஸ் வந்துட்டு பெஞ்சமின் பெய்லியை சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டியும், ஸோ பேசி ரொம்ப நாள் ஆச்சே, லிட்ரேச்சர்ல எப்படி போயிட்டு இருக்கு, நீ எப்படி படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காகவும் எழுதின லெட்டர் தான் இந்த லெட்டர். ஸோ முக்கியமாக வந்துட்டு பெஞ்சமின் பெய்லி லிட்ரரி ஸ்டூடெண்ட், ஒரு தியாலஜி ஸ்டூடெண்ட்னால இவரும் வந்துட்டு அவருடைய தியாலஜியில் வந்து அவருக்கு என்ன தெரியும், எப்படியெல்லாம் வந்து தியாலஜி படிக்கலாம்னு சொல்லிட்டு இவரோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இமேஜினேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் பற்றி பேசியிருக்காரு. இதில் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைன் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஓ டு கிரேசியன் அண்ட்ல பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துட்டு நம்ம போயம் லைன் ஃபர்ஸ்ட்டாக வரும். கீட்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னா, எந்த ஆர்டிஸ்ட் இல்லை எந்த போயட் அது யாராக இருந்தாலும் சரி, முதல்ல வந்துட்டு ஒரு விஷயத்துல பியூட்டியை தான் தேடணும், பியூட்டிக்கு அப்புறம் அதில் இருக்கிற ட்ரூத்தை தேடணும். ஸோ இமோஷன்ஸ் அண்ட் இமேஜினேஷன் தான் இம்பார்ட்டன்ட்டு. பியூட்டி தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்டாக இருக்கணும், பிரதானமாக இருக்கணும். செகண்ட் தான் வந்துட்டு அந்த இன்டெலெக்சுவலாக இருக்கிற தாட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதே தான் வந்துட்டு இந்த இதுலேயும் சொல்கிறாரு. அவரோட லைன்ஸ் பார்க்கலாம். I am certain of nothing but the holiness of the heart's affection and the truth of imagination. What the imagination sees as beauty must be truth. So
ஹார்ட்ஸ் அஃபெக்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து மனது வழியா பார்க்குற சில விஷயங்களை வந்துட்டு தாட்ஸ் அண்ட் ஃபிலாசபி ஐடியாஸால வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்மளோட லைஃப்ல வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பட் சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம தாட்ஸ் பிரெயினையும் தாண்டி மனசளவுல புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காடு, அப்புறம் ஆஃப்டர் லைஃப், மறுஜென்மம், அதுக்கப்புறம் லவ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபீலிங்ஸை வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹார்ட்டோடைய அஃபெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான திங். அதுதான் வந்து ஹோலினஸும் கூட. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஹார்ட்டோடைய அஃபெக்ஷன் இருந்தால் தான் ஒன்று புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்மளோட லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு விஷயத்தை வந்து அணுகுனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த விஷயம் ப்ராப்பராக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்துக்கிட்டோம், அதை வந்து நம்ம ஹார்ட்டால் பார்க்கணும், மனசால பார்க்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஃபிலாசபி எதுவுமே தேடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இமேஜினேஷன் மூலமாக தான் உண்மையான ட்ரூத் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீத் சொல்றாரு. ஸோ இமேஜினேஷன் மூலமா வந்துட்டு ஒரு பியூட்டியை பார்க்க முடியும், அந்த பியூட்டி கண்டிப்பா ஒரு ட்ரூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீட்ஸ் வந்து இதுல சொல்லியிருக்காரு. அடுத்த செகண்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இமேஜினேஷன்ல தான் வந்துட்டு நம்ம ட்ரூத்தை கண்டறிவோம்னு சொல்றாருல. ஸோ சில டைம் வந்துட்டு நம்ம இமேஜினேஷன் பண்ற திங்ஸ் வந்துட்டு ட்ரூத்தாகவும் ஆக வாய்ப்புகள் இருக்கு, ரியாலிட்டியில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு எது எக்ஸ்பிளனேஷனா கொடுக்குறாரு அப்படின்னா, வேக்கிங் ஃப்ரம் அ ட்ரீம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நாள் எந்திரிப்போம், நம்ம விஷயங்கள் அந்த நாளில் நடக்கிறது வந்து சில நேரம் நம்மளுக்கு வந்து கனவா வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ட்ரூத்ல நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. இமேஜினேஷன் கேன் பி கம்பேர்டு டு ஆடம்ஸ் ட்ரீம், ஹி ஒர்க் அண்ட் ஃபவுண்ட் இட் ட்ரூத். ஸோ இது வந்துட்டு ஆடம் புக் 8ல பாரடைஸ் லாஸ்ட்ல வர ஆடமுடைய ட்ரீம்க்கு இது பண்றாரு, கற்பனை பண்றாரு. ஸோ ஆடமோட ட்ரீம்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அவனோட ரிப்ல இருந்து எடுத்து ஒரு பெண்மணியை வந்துட்டு செய்யற மாதிரி வந்து அவன் கனவு கண்டான். காட் வந்துட்டு அவனோட ரிப்கேஜ்ல இருந்து ஒரு ரிப் எடுத்து ஒரு ஆடம் ஈவ் அப்படின்ற ஒரு உமனை வந்து செய்யற மாதிரி வந்து அவனுக்கு கனவு கண்டிருக்கான். காலையில எந்திரிச்சு பார்த்தா அவனோட பக்கத்துலேயே வந்துட்டு ஈவ் வந்து படுத்திருக்காங்க. ஸோ அவன் கனவு கண்டது உண்மையா போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ட்ரீம் பண்றது, இமேஜின் பண்றது கூட வந்துட்டு ரியாலிட்டியில நடக்கும்னு சொல்லிட்டு கீத் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இமேஜினேஷன் தான் முக்கியமா இம்பார்ட்டன்ட் லைஃபுக்கு. ஸோ லைஃப்ல ட்ரூத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இமேஜினேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ரீசன் எல்லாம் வந்து தள்ளி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டிஸ்கஸ் பண்றாரு. லைஃப் ஆஃப் சென்சேஷன்ஸ் ரேதர் தென் தாட்ஸ். ஸோ இங்க சென்சேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்ட்யூஷன் அண்ட் இமேஜினேஷன். ஸோ சில நேரங்கள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து இன்ட்யூஷன் சொல்ற படி நடந்தா வந்துட்டு கரெக்டா, இது இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது, இன்ட்யூஷன் சொல்லுதுன்னு சொல்லுவோம். ஸோ லைஃப் வந்துட்டு இன்ட்யூஷன்ஸ் சொல்ற மாதிரி, நம்ம ஃபீலிங் சொல்ற மாதிரி நடந்தா இட் வில் பி குட் அப்படின்னு சொல்றாரு. அதே வந்துட்டு நம்மளுக்கு சந்தோஷத்தையும் தரும். ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்ல எமோஷன்ஸோட வந்துட்டு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா இட் வில் பி ஹாப்பியர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததுல லாஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, டு கம்பேர் கிரேட் திங்ஸ் வித் ஸ்மால் அண்ட் ஓல்ட் மெலடி பை டெலிஷியஸ் வாய்ஸ் சர்ப்ரைசஸ் மவுண்டட் ஆன் த விங்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் சோ ஹை. ஸோ நம்ம வந்துட்டு தாட்ஸ் அண்ட் எல்லா எக்ஸ்பிளனேஷன், எல்லா ட்ரூத்துக்குமே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ட்ரூத்தையே தேடாம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இமேஜின் பண்ணி அந்த ட்ரூத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இமேஜின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ நம்ம வாழ்க்கையை வந்து விசாலமா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ லாஸ்ட்டா என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, பெய்லி ஆக்சுவலி வந்துட்டு ஒரு தியாலஜி ஸ்டூடெண்ட். அவர் வந்து காட் இருக்காரு நம்புறவரும் கூட. ஸோ அவர் வந்துட்டு எப்பயுமே வந்து லாஜிக்காக தான் திங்க் பண்ணியிருக்காரு. ரீசன் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் எமோஷன்ஸ், அப்புறம் தான் இமேஜினேஷன்லாம் சொல்லுவாரு. ஸோ பெய்லி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கீட்ஸ் நீ வந்து தியாலஜியை டீப்பா படிக்கணும் அப்படின்னா ப்ரிஃபர் இமேஜினேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ உன்னுடைய காம்ப்ளெக்ஸ் மைண்டை வந்துட்டு சிம்பிளாக மாற்றிக்கோ. ஸோ இமேஜினேஷன் மூலமாக தான் நீ ஒரு ட்ரூத்தை வந்து அறிய முடியும். ஸோ இமேஜினேஷனை ஃபர்ஸ்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த தியாலஜி வந்துட்டு ஓல்டு வைன் ஆஃப் ஹெவன்னு சொல்கிறாரு. ஸோ தியாலஜியை வந்துட்டு ஓல்டு வைன் ஆஃப் ஹெவனையும் படி. அந்த மாதிரி படிக்கிறப்போ இமேஜினேஷன் விசாலமாக வச்சுட்டு உன் பிரெயினை வந்துட்டு ப்ராட் மைண்டடாக வச்சு படிக்கிறப்போ நீ தியாலஜியும் நல்லா படித்து முடிப்பா, அதே மாதிரி மித்த திங்ஸையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை முடிக்கிறேன். செகண்ட் லெட்டர் வந்துட்டு ஜான் டெய்லருக்காக 27th February 1818 எழுதின லெட்டர் தான் இந்த லெட்டர். ஸோ இந்த லெட்டர்ல கீட்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். முன்னாடி ஜான் டெய்லர் யாருன்னு பார்க்கலாம். ஜான் டெய்லர் வந்துட்டு கீட்ஸோட பப்ளிஷர் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ கீட்ஸ் வந்துட்டு ஹாம்ஸ்டர் அப்படின்ற இடத்துல இருந்து தான் இந்த லெட்டர் ஜான் டெய்லருக்காக வேண்டி அனுப்புறாரு. ஸோ நான் ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, என்டிமியன் ஒர்க் எழுதுறதுக்காக வேண்டி ஒரு 1 month ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து லீவ் எடுத்திருக்காருன்னு. ஸோ அந்த என்டிமியன்
என்டிமேன் ஒர்க்கை வந்து ஃபைனலாக முடிச்சிட்டாரு. ஃபைனலாக முடிச்சு நம்ம ஜான் டெய்லரும் கீட்ஸும் சேர்ந்து தான் வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் வந்துட்டு மிடில் ஆஃப் பிரிண்டிங் ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. எடிட்டிங் ப்ராசஸும் வந்துட்டு ஃபைனலாக ஏதோ ஓரளவு முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஜான் டெய்லர் கிட்ட கீட்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு எதுவும் என்டிமேன் ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை, எனக்கு வந்துட்டு அந்த ஒர்க் வந்து எழுதின மாதிரியே தெரியல, அது ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு அந்த ஒர்க் எழுதுறப்போ அவரு சொன்ன ரூல்ஸே அவளால ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. இப்படிதான் ஒரு போயட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு he has told some rules to the world. ஸோ அப்படி சொன்னப்போ அந்த ரூல்ஸை வந்துட்டு தன்னாலே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அட்வைஸை என்னாலே ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எதை டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த லெட்டரில் போயட்ரினா என்னன்னு சொல்கிறாரு. ஒரு போயட்ரியை வந்து எழுதுறப்போ அந்த போயட்ரியில் இமேஜரி முக்கியம்னு சொல்கிறாரு. ஸோ இமேஜரி வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சன் எப்படி உதிக்கும், ஸோ சன் எப்படி உதயமாகுமோ அதே மாதிரி அந்த பொயட்ரியில் வர இமேஜரியும் நேச்சுரலாக இருக்கணும், அதே மாதிரி மேக்னிஃபிசென்ட்டாகவும் இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஃப் பொயட்ரி கம்ஸ் நாட் அஸ் நேச்சுரலி அஸ் த லீவ்ஸ் டு அ ட்ரீ இட் ஹேட் பெட்டர் நாட் கம் அட் ஆல். ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்து பொயட்ரி என்ன சொல்கிறாரு, ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் எமோஷன் சொல்கிறாருல. நம்ம கீட்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மரத்துலேருந்து எப்படி எல்லாம் தானாக உதயமாகுதோ அதே மாதிரி தன்னோட பொயட்ரி வந்து அதே மாதிரி தானாக வரணும். அப்படி தானாக வரல அப்படின்னா அது வராமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஸோ இவரும் வந்துட்டு பொயட்ரி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி வர வைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த லெட்டரில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து தேர்ட் லெட்டர் பார்க்கலாம். தேர்ட் லெட்டர் என்ன அப்படின்னா, ஜான் ஹாமில்டன் ரெனால்ட்ஸ்க்காக வேண்டி 3 மே 1818 எழுதின லெட்டர் தான். ஸோ ஜான் ஹாமில்டன் ரெனால்ட்ஸை கீட்ஸ் எங்கே மீட் பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்ட் ஹவுஸ் லேஹண்டோட ஹவுஸில் தான் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த லெட்டரில் பேசிக்காக வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, லைஃப் அண்ட் நாலேஜ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. லெட்டரை ஓப்பன் பண்ணோடனே வந்துட்டு முதல்ல அக்வேசிஷன் ஆஃப் நாலேஜை பற்றி தான் பேசுகிறாரு. ஸோ ஒருத்தன் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் அக்வயர் பண்ணுறானோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவனோட மைண்ட் வந்துட்டு ப்ராட் மைண்டடாகவும் அவன் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரியலைஸ் பண்ணுவான்னு சொல்கிறாரு. ஸோ ஈச் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, எல்லா ஏரியா ஆஃப் ஸ்டடியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ரியலைஸ் பண்ணுவோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்துட்டு ஏதாவது ஒரு சர்வீஸை இந்த உலகத்துக்கு வந்து செஞ்சுட்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுவோம். சரி, சுருக்கமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம்னு சொல்கிறாரு. ஸோ ஜான் ஹாமில்டன் ரெனால்ட்ஸ்க்கு இதை குறித்து தான் வந்து இந்த லெட்டரில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம நிறைய நாலேஜ் அக்வயர் பண்ணுறப்போ நம்ம லைஃப்பை வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லைஃப்பில் வந்துட்டு லைஃப் வந்து குட் அண்ட் பேட், ஸோ இந்த விஷயங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நாலேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட க்ளோஸாக இருக்கவங்க இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ க்ளோஸாக இருக்கிறவங்க டெத்தை ஃபேஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு நம்மளோட ரொம்ப லைஃபோட லோ ஸ்டேட்டுக்கு போயிடுவோம், வாழ்க்கையை வந்துட்டு இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு வந்து டெத்தை பற்றி நான் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வந்து டெத் அப்படின்ற ஒரு விஷயம் நிகழும், நம்ம கூட இருக்கவங்கள நம்ம விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த நாலேஜ் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஹை எமோஷன், அந்த ஹை சென்சேஷன் இருக்குல்ல, எமோஷனல் அப்ஃபீவல், அதுலேருந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகிட முடியும்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறப்போ நாலேஜ் வந்துட்டு நம்மளுக்கு அதை குறித்து இருந்துச்சு அப்படின்னா லைஃப்பை வந்துட்டு பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாரோ இஸ் விஸ்டம்ங்கிறாரு. ஒருத்தன் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அவன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனுபவிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் ஞானியாக மாறுவான்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லைஃப்பை வந்துட்டு மேன்ஷன் ஆஃப் மெனி அப்பார்ட்மெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவருக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கிறது 2 டோர்ஸ் தான். அது அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய டோர்ஸ் இருந்தாலுமே இவருக்கு ஓப்பன் ஆகிருக்கிறது, இவரோட லைஃப்பில் 2 டோர்ஸ் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டோர் பேர் என்ன அப்படின்னா இன்ஃபேண்ட் ஆர் தாட்லெஸ் சாம்பர், செகண்ட் டோர் வந்துட்டு மெய்டன் தாட்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இன்ஃபேண்ட் ஆர் தாட்லெஸ் சாம்பர் வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னா குழந்தை பருவத்தை குறிக்குது. ஸோ எல்லா மனுஷன் இது வந்துட்டு லைஃப் வந்துட்டு அவருடைய லைஃப் மட்டும் பேசாமல் காமனாக எல்லாத்தையுமே தான் அட்ரஸ் பண்ணுறாரு கீட்ஸு. ஸோ காமனாக வந்துட்டு குழந்தை பருவத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், வெளி உலகம் நம்மளுக்கு தெரியாது, நம்மளோட உலகத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்வோம். ஸோ எதையுமே பற்றி அவேராக இருக்க மாட்டோம், நம்மளோட ரூமில் நம்ம ஜாலியாக நம்மளோட உலகத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அடுத்த ரூம்க்கான கதை வந்துட்டு என்ன அப்படின்னா மெய்டன் தாட். ஸோ இவர் வந்துட்டு இவரோட வாழ்க்கையில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த ரூம்குள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு
இருக்காரு. அந்த லைட் வந்துட்டு இவருக்கு எந்தையுமே வந்துட்டு அவேர் பண்ணல, எந்த நாலேஜுமே இல்லை அவருக்கு, லைஃப்னா என்ன அப்படின்ற எந்த நாலேஜுமே இல்லாமல் ஜாலியாக வந்துட்டு சைல்டுஹுட் டேஸை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ரூமுக்கான அந்த மெய்டன் தாட்டுக்கான கதை வந்து திறக்குது. அதுலேருந்து ஒரு லைட் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக அடிக்குது. பட் வந்துட்டு நம்ம அந்த அந்த தாட்லெஸ் சேம்பரில் இருக்கிற குழந்தை வந்து அந்த லைட்டை பார்க்குது. அந்த லைட்டை பார்த்துமே வந்துட்டு அந்த லைட்டுக்கு போக வந்துட்டு நம்ம கீட்ஸ்க்கு வந்து விருப்பமே இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவரே அறியாமல் அந்த மெய்டன் தாட் ரூம்குள்ளே என்டர் ஆயிடுறாரு. ஸோ அந்த பிரைட்னஸ்குள்ளே என்டர் ஆயிடுறாரு. பிகாஸ் ஏஜ் ஆகுது. ஸோ ஏஜ் ஆனதுக்கப்புறம் டீனேஜ்குள்ளே என்டர் ஆகுறாரு. அந்த டீனேஜ்லோட ஃபஸ்ட்டு பருவம் என்ன அப்படின்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து இந்த உலகம் வந்து அவேர் ஆக ஆரம்பிக்குது. அவேர் ஆகிறப்போ வந்துட்டு நாலேஜ், நியூ நாலேஜ் கிடைக்குது. வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனுபவங்கள் வந்து புதுசு புதுசாக கிடைக்குது. ஸோ அந்த புது அனுபவங்கள், நியூ நாலேஜை வந்துட்டு அந்த லைட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அந்த நாலேஜ் வந்துட்டு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண வைக்குது. ஸோ இந்த ரியாலிட்டியில் என்ன அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம கீட்ஸ் த ஹார்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் மேன் வந்து பார்க்குறாரு. ஸோ லைஃப்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. லைஃப் அப்படின்னா வந்துட்டு த வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் மிசரி அண்ட் ஹார்ட் பிரேக், பெயின், சிக்னஸ் அண்ட் ஆப்ரேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் வாழ்க்கைக்கு அடுத்த பாதை, ஸோ அந்த மெய்டன் தாட்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அடுத்தது வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த அந்த டார்க் பேசேஜஸ், அந்த மெய்டன் தாட்லேருந்து லைட்டு போயிடுது. இந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா அந்த ரூமில் இருக்கிற லைட்டு போயிடுது, ஃபுல்லாகவே டார்க் ஆகிடுது. ஸோ வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபுல்லாக பனி மூட்டமாக தெரியுது, ஃபுல்லாக மிஸ்டாக தெரியுது. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த பர்டன் ஆஃப் த மிஸ்ட்ரியை வந்துட்டு நான் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரியான ஸ்டேஜை வந்துட்டு எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் கடப்பாங்க. அதே மாதிரி போயிட் வேர்ட்ஸ்வொர்த்தும் வந்துட்டு கடந்து வந்திருக்கிறது வந்து டின்டன் அபேயோட போயம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீட்ஸ் சொல்கிறாரு. பிகாஸ் டின்டன் அபேல வந்து அவருடைய இன்டெலெக்சுவல் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வந்துட்டு வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு அவரோட இன்டெலெக்சுவல் ஜேர்னி எப்படி இருந்துச்சுங்கிறதுக்காண்டி. ஸோ அவருக்கு வந்துட்டு நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏர்த்தை பற்றி, இந்த வேர்ல்டை பற்றி தெரிய வரப்போ அவர் வந்துட்டு அந்த டார்க் பேசேஜ் வந்துட்டு அந்த டார்க் பேசேஜஸ்குள்ளே போனார் அவருடைய லைஃப்பில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்க அந்த டார்க் பேசேஜ்குள்ளே டேராக வந்து வேர்ட்ஸ்வொர்த் என்டர் ஆனார். ஸோ அப்படி வந்துட்டு அந்த கேயாஸ்குள்ளே போகிறப்போ இவருக்கு வந்து அது அந்த டார்க் பேசேஜை கடக்க எது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, அவருடைய பாஸ்ட் 5 இயர்ஸில் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல, ஸோ அந்த இனிமையான வாழ்க்கை தான் வந்துட்டு இந்த டார்க் பேசேஜை கடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் வந்து டின்டன் அபேல சொல்லியிருக்கிறதா கீட்ஸ் வந்து சொல்கிறார். ஸோ அந்த அன்பிளசண்டான அந்த டார்க் பேசேஜை கடக்கிறதுக்கு வேர்ட்ஸ்வொர்த்துக்கு வந்துட்டு அந்த அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த டார்க் பேசேஜை பற்றி வேர்ட்ஸ்வொர்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹீ கால்ஸ் த burden ஆஃப் த மிஸ்ட்ரி ஆஸ் த ஹெவி and the weary weight of all this intelligible wordனு சொல்கிறாரு. ஸோ இப்படி வந்து சொன்னதுக்கு அப்புறமா கீட்ஸ் வந்துட்டு வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு ரொம்ப டீப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாழ்க்கையை வந்துட்டு ரொம்ப டீப்பாக பார்த்தவர் யார் அப்படின்னா கீட்ஸுனும், வேர்ட்ஸ்வொர்த் இஸ் டீப்பர் தென் மில்டன்னு சொல்கிறாரு. ஸோ மில்டன் வந்துட்டு வேற ஏஜை சேர்ந்தவர், வேர்ட்ஸ்வொர்த் வந்து வேற ஏஜை சேர்ந்தவர். ஸோ வேர்ட்ஸ்வொர்த் இருந்தாலுமே லைஃப் வந்துட்டு டீப்பாக பார்த்தவர். அவர் வந்துட்டு லைஃப்பில் ரொம்ப ஆழமாக போய் பார்த்துருக்காரு. ஸோ மில்டன் வந்துட்டு அவரோட ஏஜ் வேறங்கிறதுனால அவர் வந்துட்டு லைஃப் வந்து சர்ஃபேஸ் லெவலில் தான் பார்த்தாரு. பிகாஸ் அவருடைய ஏஜ் பேக்ரவுண்டுன்னு வேறு அப்படின்னு சொல்கிறாரு. ஏஜ் பேக்ரவுண்ட் மீன்ஸ் அவர் வந்து என்லைட்மெண்ட் ஏஜை சேர்ந்தவர். ஸோ என்லைட்மெண்ட் ஏஜில் என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ராட்டஸ்டான்டிசம், ஸோ இந்த மாதிரி ரிலீஜன் பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவரோட ஜான் மில்டனுக்கு வந்துட்டு ரீசன் தான் முதல்ல தெரிஞ்சது. எமோஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு அவருடைய பீரியட் வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ ஒவ்வொருத்தருடைய சிச்சுவேஷன் இருக்குல்ல, பேக்ரவுண்டு, ஸோ சோஷியல் பேக்ரவுண்ட் தான் ஒரு ரைட்டரோடைய லைஃப் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் ஜான் மில்டனோட லைஃப்லேயும் வந்து டிட்டர்மைன் ஆயிருக்கு. ஸோ வேர்ட்ஸ்வொர்த்தோட வாழ்ந்த காலகட்டத்தை எமோஷன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு ரொம்ப டீப்பாக வந்து யோசிச்சுருக்காரு. மில்டனோட காலகட்டத்தில் ரீசன்ஸ் அந்த தாட்ஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அவர் வந்து லைஃபோடைய நாலேஜ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து டீப்பாக யோசிக்கல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஃபிலாசபியில் பார்க்கும்போது மில்டன் வந்துட்டு இன்டெலெக்சுவலாக யோசிச்சனால வேர்ட்ஸ்வொர்த்துக்கு ஈக்குவல் வந்துட்டு ஃபிலாசபியில் மில்டன் ஓகே. பட் எமோஷனில் வந்துட்டு வேர்ட்ஸ்வொர்த் தான் வந்து டீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் முடிக்கிறேன். 4th லெட்டர் பார்க்கலாம். 4th லெட்டர் வந்துட்டு ரிச்சர்ட் ஹுட்ஹவுஸ்க்காக வேண்டி 27th அக்டோபர் 1818 நம்ம கீட்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ கீட்ஸ் வந்துட்டு வுட்ஹவுஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. வுட்ஹவுஸ் வந்துட்டு இவருக்கு ஏற்கனவே வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். எதை பற்றி அப்படின்னா, நம்ம கீட்ஸோட ஒர்க், எண்டிமியன் ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகி ரொம்ப கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசிசம் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ வுட்ஹவுஸ் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணி நம்ம கீட்ஸை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். ஸோ
அந்த லெட்டருக்காக வேண்டிய ரிப்ளை லெட்டர் தான் வந்து கீட்ஸ் இப்போ வந்து வுட்ஹவுஸ்க்காக வேண்டி எழுதுறாரு. ஸோ கீட்ஸ் வந்துட்டு இந்த லெட்டரை எழுதுறப்போ அவர் வந்துட்டு ரொம்ப ஹார்ட்ஷிப்ஸ் வந்து அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா கீட்ஸோட பிரதர் டாமுக்கு வந்துட்டு அவரோட ஹெல்த் வந்து டிட்டாரியேட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இவரோட ஒர்க்கும் வந்துட்டு பெருசாக போகலை, எல்லாருமே ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. தேர்டு திங் வந்துட்டு இவருக்குமே வந்து ஹெல்த் வந்துட்டு ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கையில் டிஸ்ட்ரெஸிங் பீரியடில் வுட்ஹவுஸ் வந்து தான் என்கரேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரிப்ளை லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், வுட்ஹவுஸ் நீ வந்துட்டு என்னை வந்து என்னுடைய கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்க. ஸோ ரைட்டரோட வாழ்க்கையில் கிரிட்டிசிசமுங்கிறது ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய கான்ஃபிடென்ஸையும் வந்துட்டு ரீகிண்டில் பண்ணி விட்டதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லெட்டரில் முக்கியமாக வந்துட்டு ஒரு போயட்டிக் கேரக்டரை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு போயட்டுக்கு வந்து என்னென்ன கேரக்டர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு போயட்டுக்கு கேரக்டரே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு போயட் வந்து எப்பயுமே எந்த விஷயங்களை பார்க்குறாங்களோ அந்த விஷயங்களாகவே மாறிடுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அது எழுதுகிறவங்க தான், அதுதான் வந்துட்டு போயட்டிக்கோட கேரக்டர். ஸோ ஒரு போயட்டுக்குன்னு தனித்துவமான கேரக்டர் எதுவுமே இருக்காது. அவங்க எந்த விஷயங்களை பார்க்குறாங்களோ அந்த விஷயங்களாகவே மாறி அந்த விஷயங்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு எழுதுவாங்க. ஸோ அந்த எல்லா விஷயங்கள்லேருந்து ஹி டேக்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஆல் த திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பட் வந்து வேர்ட்ஸ்வர்த்துக்கு வந்து இது செட் ஆகாதுன்னு சொல்கிறாரு, கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த் வந்து செல்ஃப் அப்சஸ்டு. ஸோ வந்து அவரை பற்றி மட்டும் தான் எழுதியிருக்காரு, இல்லாட்டி நேச்சரை பற்றி எழுதிடுவார். அவர் வந்துட்டு எல்லா விஷயங்களை பற்றியும் வந்துட்டு அவர் எப்பயுமே எழுதுனது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு போயட்டை பொறுத்தவரையும் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் இஸ் நாட் இட் செல்ஃப், இட் ஹாஸ் நோ செல்ஃப், இட் இஸ் எவ்ரி திங் அண்ட் நத்திங், இட் ஹாஸ் நோ கேரக்டர், எந்த கேரக்டரும் கிடையாது. இட் என்ஜாய்ஸ் லைட் அண்ட் ஷேட், இட் லிவ்ஸ் இன் கஸ்டோ, பி இட் ஃபவுல் ஆர் ஃபேர், ஹை ஆர் லோ, ரிச் ஆர் புவர், மீன் ஆர் எலிவேட்டட் அப்படின்னு சொல்கிறாரு. பேசிக்கலி போயட்டோட நேச்சரே வந்துட்டு கெமிலியன் மாதிரின்னு சொல்கிறாரு. கெமிலியன் என்ன அப்படின்னா பச்சோந்தி. ஸோ பச்சோந்தி மாதிரி வந்துட்டு போயட் எந்த விஷயத்தை பார்க்குறானோ, எந்த விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் எடுக்கிறானோ அந்த விஷயமாகவே மாறிடுவான். ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவன் இன்ஸ்பிரேஷன் எடுத்ததுக்கப்புறமா அவன் வந்துட்டு ஒரு போயம் எழுதினா அப்படின்னா இட் வில் பி கிரேட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பேசிக்கலி ஒரு போயட்டுக்கு வந்துட்டு ஐடென்டிட்டியே கிடையாது. ஸோ அவன் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறான்ல, ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து அவன் வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட்டோட பிளெண்ட் ஆகி ஹி ஃபைன்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்துட்டு அழகான கோட் இருக்குது. Poet is the most unpoetical thing in existence because he has no identity. ஃபைனலாக இந்த ஒர்க்கை வந்து என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, இந்த லெட்டரை எனக்கும் வந்துட்டு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. என்ன ஆம்பிஷன் அப்படின்னா, இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆம்பிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, இதுவரையும் நான் லெட்டரில் எழுதுனேன்ல, ஸோ இந்த லெட்டரை பூராமே வந்துட்டு ஈவன் ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் ஃபார் மை செல்ஃப். ஸோ இது வந்துட்டு என்னை பற்றி மட்டும் இல்லாமல் போயட்டோட கம்யூனிட்டியை பற்றி பேசியிருக்கேன். ஸோ நான் இங்கேயுமே வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் தான் வந்துட்டு ஒர்க் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை வந்து எண்ட் பண்ணுறாரு.